ஒரு டிசிப்ளின். ஆனா கொஸ்டின் என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் எப்படி லெஜெண்ட் ஆனாரு? இன்னைக்கு ப்ரூஸ்லி ஃபாலோ பண்ண 7 சக்சஸ்ஃபுல் ஸ்டெப்ஸ பத்தி பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, கிளியர் விஷன். ப்ரூஸ்லி அவர்கள் சின்ன வயசுலயே ஒரு ட்ரீம் வச்சிருந்திருக்காரு. நாம டிஃப்ரெண்டா வாழணும்னு. அவர் சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கவே இல்ல. பல பேத்துக்கும் இன்னைக்கு ட்ரீம் இருக்குது. ஆனா கிளாரிட்டிங்கிறது இருக்காது. ப்ரூஸ்லி அவர்களுக்கு கிளாரிட்டிங்கிறது இருந்தது. அவர் தினமுமே ட்ரைனிங், லேர்னிங், ரீடிங், பிராக்டிஸ் இதுலயே ஃபோக்கஸ் பண்ணினாரு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு லைஃப் லெசன் என்னன்னா, நீங்க எங்க போகணும், என்ன வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லனா லைஃப் நம்மள எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். ஸ்டெப் நம்பர் 2, கன்சிஸ்டன்சி. ப்ரூஸ்லி அவர்கள் தினமுமே பல மணி நேரங்களை தன்னுடைய பயிற்சிக்காக மட்டுமே ஒதுக்குனாரு. ஒரே மூவ மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ் பண்ணுவாரு. மத்தவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ப்ரூஸ்லி அவர்கள் மட்டுமே ட்ரைனிங்க பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரே கிக்க திரும்ப திரும்ப ஒரு பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே மாட்டாரு. அதனாலதான் அவர் இந்த உலகத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான லெசனை சொல்லியிருக்காரு. ஐ ஃபியர் நாட் த மேன் who has practiced 10,000 kicks once, but I fear the man who has practiced one kick 10,000 times. இந்த லைனோட மீனிங் என்னன்னா, சக்சஸ்ங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது இல்ல. ஒரே ஸ்கில்ல, ஒரே ட்ரீம, ஒரே கோல தினமுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் சக்சஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கும். பல பேர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ட்ரீம் வச்சுக்கிறோம். இன்னைக்கு கிட்டார் கத்துக்கணும்னு நினைக்கிறோம், நாளைக்கு கோடிங் கத்துக்கணும்னு நினைக்கிறோம், நாளான்னைக்கு ஒரு ஜிம் ட்ரெய்னர் ஆகணும்னு நினைக்கிறோம். இப்படி நம்மளோட கோலை மாத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்டா செய்யறவங்களுக்கு மட்டும்தான் சக்சஸ்ங்கிறது கிடைக்கும். ப்ரூஸ்லி அவர்களோட சக்சஸ்க்கு சீக்ரெட் டேலண்ட்ங்கிறது எதுவும் இல்ல. ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி, டெய்லி ரிப்பீட்டேஷன், டிசிப்ளின். அவருடைய ஆர்டினரி மூவ்ஸ கூட எக்ஸ்ட்ராடினரி டெடிகேஷனால அவரை இன்னைக்கு